மனிதனாக வாழணும்னா முதல்ல நம்ம எல்லாத்தையும் அன்பு காட்டணும். நம்ம கூட உள்ளவங்கள்டெல்லாம் நல்லா அன்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நேர்மையாக இருக்கணும். நம்ம எந்த விஷயங்கள்லையும் நேர்மையாக தப்பு பண்ணாமல் நேர்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை மதிக்கணும். நம்ம பெற்றவங்களும் சரி, அப்பா அம்மா, அத்தை தாத்தா, குடும்ப ஃபேமிலியில் உள்ளவங்க, சுற்றி இருக்கிற பெரியவங்க நம்ம மதிக்க கற்றுக்கணும். அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க எதாவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அதை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இது பண்ணிக்கணும், பண்ணி மதிச்சிடணும். அதுபோக சிக்கனமாக இருக்க பழகிடணும். ஏன்னா எங்கள் காலத்துலலாம் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த காலத்தில் எல்லாமே நினச்சது கிடைக்காது. உங்களுக்கும் அப்படி இல்லை, எல்லாமே நினச்சோட கிடைக்கிது. அப்புறம் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, நாங்களும் நடந்து சைக்கிள் அந்த மாதிரி போயிடணும். உங்களுக்கு அப்படி இல்லை, வீட்டில் இருந்து வேனு, அங்கேருந்து வேனில் வீட்டுக்கு வரீங்க. அந்த ட்ராவலிங் நீங்கள் கஷ்டப்பட்டு போகிறதில்ல, எல்லாமே நினச்ச இடம் கிடைக்கிறாங்க. எது கேட்டாலும் உங்களுக்கு வாங்கி தரது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எல்லாமே கிடைக்குது. அந்தளவு கஷ்டப்படலை. எல்லா பேரண்ட்ஸுமே பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எது கேட்டாலும் கிடைக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்ல பிள்ளைங்களாம் ஒழுக்கமாக எல்லாரையும் மதித்து வாழணும். பைசாவோட அருமையும் தெரியணும். உங்களுக்கு பைசா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது அதோட அருமை தெரியும். உங்களுக்கு படிக்கிற காலத்தில் தெரியாது அதெல்லாம் அருமை. அதுமாதிரி நாளைக்கு உங்களுக்கு வேலைக்கு போனால் அதோட அருமை தெரியும். எப்பவுமே நீங்கள் அதை இது பண்ணி பணத்தை சிக்கனமாக இருக்கணும். அதிகமாக தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணாமல் சிக்கனமாக இருக்கணும். அதுவும் உங்களுக்கு வெற்றி கொள்ளுடைய மனப்பான்மை இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, ஃபேமிலியில் உள்ளவங்களும் சரி, ஏதாவது உங்களுக்குள்ள சின்ன இதெல்லாம் வந்துச்சுன்னா கூட அதை விட்டு கொடுத்துப்போம். நான் தான் நீதான்னு சொல்லி அப்படி நினைக்காம விட்டு கொடுத்துக்கூடிய அந்த பண்பு இருக்கும். அது இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம ஏதாவது அவங்க சொன்னால் அது சைட்டுத்தன்மை, மனுஷன் சைட்டுத்தன்மை இருக்கும். அதுமாதிரி நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும். நம்ம நேரில் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி, என்ன உதவி வேணுமோ அதை நம்ம செய்யணும். எல்லா இந்த இப்போ சொன்ன பண்புகள் எல்லாமே நம்ம நல்ல மனிதனாக இருக்கக்கூடிய பண்புகள். அதை பின்பற்றி வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக வாழணும். தேங்க்யூ. இப்போ உங்கள் அட்வைஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. என் வாழ்க்கைக்கு நல்லா உதவும்னு நம்புறேன். அப்பா சொன்னது போல இப்போ உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுன்னு பதிவு. இப்போ மாண்புமிகு மனிதனாக வாழணும், இதுதான் உங்களோட டாபிக். அதுக்கு ஒரு நற்பண்புகள் என்னன்னா, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், கல்வியும் ஒழுக்கமும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டது கிடையாது. கல்வி இல்லாமல் ஒழுக்கம் வராது, ஒழுக்கம் இல்லாமல் கல்வி வராது. நம்ம இப்போ எல்கேஜியில் பிள்ளைங்களை ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? டிசிப்ளின் தான் சொல்லி கொடுக்குறாங்க. லைனில் நில்லுங்க, சத்தம் போடாமல் உட்காருங்க. இந்த மாதிரி டிசிப்ளின் மூலமாக தான் என்ன வரும்? கல்வி வரும். அப்போது டிசிப்ளின் தான் நம்ம வாழ்க்கைக்கு முதல்ல முக்கியம். இப்போ நான் உனக்கு ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணணும்னா, நம்மளுக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் இருக்கிற ஒரே புக்கு திருக்குறள் புக்கு. திருக்குறளை நீங்கள் படித்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கனாலே நம்ம வாழ்க்கைக்கான நற்பண்புகள், ஒழுக்கம் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி டிசிப்ளின் இல்லாமல் நமக்கு கல்வி என்றைக்குமே என்ன செய்யாது? கை கொடுக்காது. எப்பவும் சொல்கிறது தான், பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, பெரியவங்களை மதித்து நடக்கணும். எப்போவுமே இன்னொன்று லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஒருத்தரை சொல்கிறத காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். எப்போவுமே நம்ம எந்த அளவுக்கு லிசன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும். சரி, இந்த மாதிரி லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அப்புறம் பேசிக்காக எல்லாருக்கும் உள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். பொதுவான இடங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக நடக்கணும். அப்புறம் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அந்த இடத்துல நம்மளோட டிக்னிட்டியே காமிச்சிட்டு வரணும். எப்போவுமே என்ன செய்யக்கூடாது? பொது இடங்களுக்கு போகிறோம்னா அந்த பொது இடங்களை நாசம் ஆக்குறதோ, இல்லை குப்பைகளை அந்தந்த இடத்துல, இப்போ நம்ம ஒரு பார்க்குக்கு போகிறோம், இல்லை நம்ம ரோட்டில் போகிறோம்னா அந்த இடத்துல எச்சி துப்புறது, இல்லை குப்பைகளை போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யறதுன்னா நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நான் இப்போ நம்மளோட டாபிக், இப்போ உன்னோட இன்சென்டிவ் டாபிக் எர்த்து ஸ்மைல். எர்த்தை ஸ்மைல் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அதில் இந்த நற்பண்புகளும் உள்ளடக்கும். அதாவது எர்த்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? குப்பையாக்குறதோ, அந்த மாதிரி எர்த்தை பாதிக்கிற மாதிரியான திங்ஸ் நம்ம என்ன பண்ணாலும் அதுவுமே என்ன செய்யணும்? இதுதான் கேடுதான். இந்த மாதிரி குப்பைகளை பொது இடத்துல போடுறது, எச்சி துப்புறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. அதை நீ உன்னோட சின்ன பிள்ளைங்களுக்கு இனி மற்றவங்க யாராவது அதை பண்றதை பார்த்தாலும் தடுக்கிறதும் ஒரு நல்ல பண்பு தான். மற்றவங்க அந்த தப்பை பண்ணாம பார்த்துக்கிறதும் ஒரு நல்ல பண்பு தான். அதனால நீ அதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்வில் மாமனிதனால வளரணுங்கிறது என்னோட. தேங்க்யூ. உங்க கருத்துக்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே போல எங்க டீச்சர் சொல்ற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ. பற்றி எங்க
கையில் வச்சுணும் கல் வச்சு போடாமல் எந்த காலமும் போட்டாங்க. லைட்டை பார்க்கணும். சோப்பு லைட்டு போட்டால் நின்று பச்சை லைட்டு போட்டால் அப்படி கையை காட்டணும். ஒரு பச்சை லைட்டு தட்டுக்கு மிஸ்டேக் ஆகுது தட்டணும். அதனால் டிராஃபிக்காக இருக்க பார்க்கணும். டிராஃபிக் கையை காட்டினா போகும். அது நின்று ரொம்ப கிரமமாக பெருக்கமாக வரும். ரொம்ப வேண்டாத பெரியமாடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் சேரும். நல்ல பெரியமானுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்து நல்ல முறையாக வரும். தேங்க்யூ தாத்தா. நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப உதவியா இருந்தது. இப்போ எங்க ஆட்சிட்ட பொது இடங்கள்ல எப்படி நடக்கணும்னு கேட்கலாம். பொது இடத்துல நம்ம வெளியே போகும்போது நம்ம யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அமைதியாக போகணும், அமைதியாக வரணும். பொது இடத்துல நம்ம யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் நல்லபடியாக போயிட்டு அடுத்த ஆளுக்கு தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும். உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பாடு வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமாக நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடணும். அம்மா தந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சாப்பிடணும். உடம்பு சத்தாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும். பொது இடத்துல நம்ம சுத்தமாக இருக்கணும். கோயிலில் போனால் நல்ல சாமி கும்பிடாது நம்ம இடத்துல பண்ணக்கூடாது. நல்ல அங்கே உள்ள கலை சிற்பங்களையெல்லாம் நம்ம நல்லா பாதுகாக்கணும். வேறு யாராவது நாசம் பண்ணாலும் நம்ம வந்து அதை அவங்களுக்கு சொல்லி நம்ம அதை சரி பண்ணணும். அவங்களையும் நம்மளை சுத்தமாக நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும். பொது இடத்துல போக்குவரத்து ட்ரெயின் பஸ்ஸு போகும்போது நம்ம வந்து அந்த பஸ்ஸில் நம்ம ஏதாவது திருப்பி வைக்க ஏதாவது நாசம் பண்ணால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ட்ரெயினையும் சுத்தமாக வச்சுக்கணும். சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கவர் இதெல்லாம் அந்த குப்பை பஸ்ஸில் தனியாக போடணும். அந்த மாதிரி நம்ம க்ளீனாக ட்ரெயினோ பஸ்ஸோ எதுனாலும் நம்ம வச்சுக்கணும். எல்லாமே நம்ம வழிபடத்துலேருந்து வருது. நம்ம வீட்டை மாதிரி வீடை சுத்தமாக நம்ம வச்சுருக்க மாதிரி பஸ்ஸு ட்ரெயின் எதில் போனாலுமே நம்ம அதை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். அடுத்த அளவுக்கு நம்ம அந்த அட்வைஸ் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுக்கணும். தேங்க்யூ ஆச்சி. நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நான் எங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்களுக்கு வந்து ஃபுட் பேஸ்ட் பற்றி அவங்களோட ஒப்பீனியனை பற்றி கேட்டுக்கோங்க. பெரியம்மா, இப்போ நிறைய குழந்தைங்க வந்து ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேவா இருக்கும். நம்ம சிறுதானியத்துலாம் சின்ன சின்ன உணவுலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசம் ரைஸோ பொங்கல் இப்படிலாம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு சத்தானதாகவும் இருக்கும். அதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வித்தியாசமானதாக அப்படி பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அதுலேயும் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சாப்பிட முடியும். இப்போ நம்ம பொது இடங்களெல்லாம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி டிசிப்ளினாக நடக்கலாம்? அதை நம்ம தேவைக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்தவங்களுக்கு இல்லாத ஒருத்தவங்களுக்கு பசிக்கு வரவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குங்களா? நம்ம தேவையாக வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். எல்லாருமே சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம தேவைக்கு வாங்குறோம் கொஞ்சமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க கொஞ்சமாக வைப்பாங்க. நிறைய சாதத்தெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணல. அது இன்னொருத்தங்க ரொம்ப பசியோட வரவங்களுக்கு கிடைக்கும்ல தங்கம். அதனால தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்க ஏதாச்சும் பழக்கம் சொல்லி கொடுப்பீங்கன்னா எந்த பழக்கம் சொல்லி கொடுப்பீங்க? அதுக்கு பிடிச்சதான் கொடுக்க முடியும். எதுக்கு எப்படி சாப்பிடுதோ அந்த மாதிரி அதுகளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுக்கணும். அதுகளோட ஒப்பீனியன் படி அதுக்கு என்னது முட்டாய்னா சாப்பிடணும்னா முட்டாய் நம்ம ஒரு உருண்டை மாதிரி மாவுலாம் சத்து மாவுலாம் உருண்டை பண்ணி பண்ணணும்னா ஒரு குச்சியில் வச்சோ அந்த மாதிரி அதுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு அழகாக சாப்பிடும். நம்ம கடையில் வாங்கின மிட்டாய் மாதிரி